بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர்கள், கிளையார்கள், தோழர்கள் இன்று வரைக்கும் அவர்களது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான மூமினான நல்லியார்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாய், அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொண்ட நாங்கள் அந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய முக்கியமான அமல்களிலே எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவனது அன்புக்குரியவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து நாளை மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அல்லாஹ்வை நாங்கள் பார்க்க வேண்டும், அவன் எங்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த மேலான சுவனத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையோடு நாங்கள் இருக்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி இருக்கின்ற எங்களுக்கு இந்த உலகத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்நாள் என்பது ஒரு குறுகிய ஒரு காலம், ஒரு கொஞ்ச காலம். இந்த காலம் எங்களுக்கு எப்பொழுது முடிவடையும் என்றது எங்கள் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தஆலா எனக்குரிய அந்த காலத்தை எப்பொழுது நிர்ணயித்திருக்கின்றான், எப்பொழுது அது முடிவடையும். 60 தான் மௌத் வரும்ன்றது அல்ல, அது 30 வரும், 20 வரும், 15 வரும், எப்ப வேணாலும் வந்துடலாம். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் சொன்னால், உண்மையிலேயே இந்த உலக வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை நான் சரிவர பயன்படுத்தி நாளை மறுமைக்காக இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தியவர்களில் ஒருவனாக என்னை நான் ஆக்கி கொண்டிருக்கின்றேனா? நாளை மறுமைக்கு நான் எனது கட்டிச்சாதனங்களை தயார்படுத்தி வைத்திருக்கின்றேனா? மறுமையுடைய பயணம் என்பது அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தினுடைய பயணங்களை போன்றது அல்ல, நிரந்தரமான ஒரு பயணம். அது முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில வெற்றி பெறுவதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு அவாவாக ஆசையாக இருக்க வேண்டுமே அல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன இன்பங்கள் எங்களுக்கு என்ன செய்துவிடக்கூடாது, மறுமையை மறக்கடித்து விடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமையை இலக்காக கொண்டு வாழக்கூடிய நாங்கள் உலக வாழ்க்கையுடைய சில விஷயங்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய சில கடமைகளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா உலக வாழ்க்கையையும் அனுபவிக்குமாறு, உலகத்திலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று இஸ்லாமியர்களை சொல்லித் தருகின்றது. மாற்றமாக உலகத்தில் ஒன்றுமே தேவையில்லை, நம்மளுக்கு வீடு வாசலோ வேற வாகனங்களோ வேற எந்த ஒரு வசதியும் தேவையில்லை. இப்படியே இருந்துட்டு என்ன செஞ்சிருவோம், மறுமை வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் என்று சொல்லி உலகத்தில் எதையுமே அனுபவிக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்ல வரல. அப்படி சொல்றதுன்னு சொன்னால் அது ஒரு வகையான ஒரு அந்த அதாவது உலக வாழ்க்கையை வெறுத்து ஒரு வகையான உலகமே தேவையில்லை என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் என்ன செய்கின்றது, உலகத்துக்குரிய விஷயங்கள் நீங்க செய்யுங்க, உலகத்துக்குரிய காரியங்களை நீங்க செய்யுங்க, உலகத்தில் நீங்க மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதே நேரம் உலகத்தில் உள்ள இன்பங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய சுவண்டிகள் உங்களுக்கு மறுமையை மறக்கடிக்க செய்து விடக்கூடாது, மறுமையை மறந்து விடக்கூடாது. உலக வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமானது, அதிலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஹலாலாக வழங்கி இருக்கக்கூடியவற்றை தாராளமாக எங்களுக்கு அனுபவிக்கலாம். இது ஒன்றையுமே என்ன செய்யல, இஸ்லாம் தடை செய்யல. என்றார்களே, மாற்றமாக இந்த உலகத்தினுடைய சுவண்டிகள், இன்பங்கள் எங்களுக்கு மறுமையை என்ன செய்யக்கூடாது,
மறுமையை மறக்க வைத்திருக்கூடாது. மறுமையை மறந்து நாங்க உலகம்தான் கதி, உலகம்தான் தஞ்சம், உலக வாழ்க்கை தான் எனக்கு இரண்டுமே கிடையாது, உலகத்துல வாழ்வை சாதிக்கிறது, உலகத்துல நான் அடைந்து கொள்றது என்று உலகத்தை மாத்திரம் நாங்கள் நிச்சயப்படாது மையப்படுத்தி விடக்கூடாது. அப்ப அந்த உறவுகளை அல்லாஹ் நாடியார்களே, உலகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை என்பது அல்லாஹுவை நானும் நீங்களும் வணங்க வேண்டும், அவனுக்கு முற்று முழுதும் வழிபட்டவர்களாக, அவனுக்கு எல்லா நிலைகளிலும் கட்டுப்பட்டவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உலக வாழ்க்கையுடைய மிக தலையாய நோக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்து தாரியாத்துடைய கடைசி பகுதியில் சொல்லி காட்டுகின்றார். இப்ப எனக்கு முன்னால பேசின சகோதரர் ஓதி காட்டினாங்க, வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே நீங்க என்ன செய்யுங்க, ஞாபகப்படுத்துங்க, உங்களை ஞாபகமூட்டல் விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றானே. அப்ப இந்த ஞாபகமூட்ட வேண்டும், ஞாபகமூட்ட என்பது எங்களுக்கு நடந்து கொண்டே இருக்க வேண்டும், மனிதனுக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். ஞாபகப்படுத்தல் சொன்னா மனிதன் என்ன செஞ்சிருவான், அடிக்கடி டக்குன்னு மறந்துடுவான். மறந்து என்ன செஞ்சிருவான், உலக வாழ்க்கையில் அப்படியே லைத்து போய் உலகம்தான் கதி, உலகம்தான் தஞ்சம், உலக வாழ்க்கை தான் எனக்கு நிரந்தரமானது என்பதை போன்று நினைத்து மறுமையை மறந்து விடுவான். அப்ப அல்லாஹ் தஆலா இப்படி அதாவது உங்களுக்கு மனிதர்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்க என்று சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்றான். அதே அத்தியாயத்தை சூரத்து தாரியாத்துடைய கடைசி பகுதி அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததனுடைய பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா, என்னை அவர்கள் வணங்க வேண்டும், எனக்கு அவர்கள் முற்று முழுதும் வழிபட வேண்டும். அதுதான் இந்த மனித ஜின் இரு வர்க்கத்தாரையும் படைத்தவருடைய நோக்கம் நல்லா சொல்கின்றார். அப்ப அன்பார்ந்த உறவுகள் அல்லாஹ் நாடியார்களே, உலக வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை நாங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தை முதலாக புரியணும். இந்த வசனத்தை நாங்கள் முதலாக புரியணும். அல்லாஹ் தஆலா என்னை எதுக்காக படைச்சுக்கிறான், என்னை எதற்காக அல்லாஹ் தஆலா படைச்சுக்கிறான், நான் இந்த உலகத்தில் இருப்பவருடைய நோக்கம் என்ன, நான் ஒரு நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு தொழில் உத்தியோகத்தை எடுத்து ஒரு நல்ல நிலையில ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வது மாத்திரம்தான் எனது உலக வாழ்க்கையுடைய நோக்கமா? உலக வாழ்க்கையில் உலகத்தில் எனக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையுடைய பிரதானமான நோக்கம் என்ன, அவனை நான் வணங்க வேண்டும், அவனுக்கு நாங்கள் முற்று முழுதும் வழிபட்டவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹ் நடிகார்களே, வணக்க வழிபாடுகள் தான் நாங்கள் நினைச்சிடப்படாது. எப்படி பள்ளிவாசலோட மாத்திரம் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இப்படி இந்த பிரதானமான இஸ்லாத்தினுடைய கடமைகள் இருக்குது, இதோட மாத்திரம் நாங்கள் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. மாற்றமாக இஸ்லாம் என்ன சொல்கின்றது, எங்களுக்கு உலக வாழ்க்கையினுடைய எங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் வணக்கமாக மாற்றிக்கொள்ள சொல்லுது. அதுக்காக ஒரு மனிதன் தொழில் செய்யக்கூடாது, குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடாது, அவன் மற்ற உலக காரியங்களை பார்க்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. தாராளமாக நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் உலக காரியங்களை செய்யலாம், உலகத்தினுடைய தேவைகளை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதன் என்ற வகையில இயற்கையான தேவைகள் இருக்கின்றது. மனுஷனுக்கு பசி வரும், பசி வந்தா சாப்பிடணும், சாப்பிடணுமா இல்லையா, தூக்கம் வந்தா தூங்கணும், கண்ணுக்குரிய ஹக்க கொடுக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் இஸ்லாம் என்ன செய்யல, மாணவன்னு சொல்லல, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்யுமாறு இஸ்லாம் சொல்கின்றது. ஆனால் அங்கே ஒரு நிபந்தனை இருக்கின்ற அன்பார்ந்தவர்களே, என்ன நிபந்தனை கேட்டா, அந்த நாங்க எதை செய்ய போனாலும் நாங்க செய்ய போற அந்த செயலை அல்லாஹ் தஆலாவுக்காக நாங்க செய்யணும். அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த இஹ்லாஸோட தூய எண்ணத்தோடு நாங்க செய்யணும். ரப்புல் ஆலமீனை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவனை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த சிந்தனையோடு நாங்கள் செய்யணும், நாங்கள் செய்ய வேண்டும். அதே நேரம் நாங்கள் செய்கின்ற செயலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில எப்படியான முன்மாதிரி இருக்குது, அழகான முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், நிச்சயமாக ரசூலுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப அந்த முன்மாதிரி நாங்க என்ன செய்யணும், நாங்க இந்த உலகத்துல மகிழ்ச்சியாக வாழ விரும்புறோமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி நாங்க எடுத்துக்கணும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வழிகாட்டினாங்க, எல்லா விஷயத்திலையும். இன்னைக்கு நம்ம மக்களோட நிறைய பேருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், நிறைய பேருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொன்னால், நாங்க மார்க்க கடமைகள்ல மாத்திரம் நாங்க என்ன செய்யணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றணும், அல்லாஹ்வுக்காக தூய எண்ணத்தோட செய்யணும், ரசூலுல்லாஹை பின்பற்றி நாங்க செய்தாகணும். மார்க்க கடமை அல்லாத எங்களது வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நாங்க அப்படி நினைக்கிறோம், அதுவும் மார்க்க கடமை தான், நாங்க பிரிச்சு வச்சுக்கிறோம். எப்படி பிரதானமான இபாதத்துக்கள் அமல்களை ஒரு பகுதியாக பிரிச்சுட்டு இதை நாங்க மார்க்கத்துக்கு உட்பட்டு மார்க்கத்துடைய வரம்பை பேணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அமைப்புல இதை செய்யலாம்னு நினைக்கிறோம். அது அல்லாம மற்ற ஃபங்க்ஷனில் வருகின்ற பொழுது அது கல்யாணமாக இருக்கலாம்,
அல்லது எங்களுடைய இன்னொரு நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது கவலைக்கிடமான விஷயங்களாகிய எங்களுடைய ஜனாசா வீடுகளாக இருக்கலாம். இந்த இடங்கள்ல நாங்க ஊர்வலம் எப்படியோ, ஊர்ல எப்படி செய்யறாங்களோ அல்லது சமூகத்துல எப்படி செஞ்சா மதிப்பாங்களோ அதான் முக்கியம். எப்படி செஞ்சா மதிப்பாங்க. எல்லாருமே கிராண்டா செய்யும் போது, பெரிய லெவல்ல செய்கின்ற பொழுது நான் மட்டும் அப்படி செய்யலன்னு சொன்னா நம்மளுக்கு ஊர்ல மதிப்பு இருக்காது, நமக்கு என்ன இருக்காது, மதிப்பு இருக்காது. அப்ப நாங்க எங்க போய் துரசி பார்க்கிறோம்? உலக வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியை எங்க போய் துரசி பார்க்கிறோம்? மனிதர்களுடைய அந்த அங்கீகாரத்தோடு நாங்க பார்க்கிறோம். மனிதர்கள் அங்கீகரிக்கிறார்களா? சமூகம் அங்கீகரிக்கின்றதா? சமூகத்துல நாங்க செய்யக்கூடிய செயலுக்கு பெரிசா பேசுவாங்களா? அதை மெச்சுவாங்களா? அதை ஒரு நல்லதா பார்ப்பாங்களா? அப்ப அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை நாங்க நினைக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்க ஒருபோதும் இந்த இடத்திலிருந்து நம்ம யோசிக்க கூடாது. இந்த இடத்துல நம்ம யோசிச்சோம்னு சொன்னால் ஒரு நாளும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்களுக்கு அடைந்து கொள்ளவே முடியாது. சமூகம் மாறிக்கொண்டே இருக்கும், சமூகம் என்ன செய்யும்? மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொன்று சமூகம் எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் செய்ய போனோம்னு சொன்னா நம்ம வீணாக கடனாளியாகி பிரச்சனைக்குள்ள மாட்டி வட்டிக்கு போய் இன்னொரு மோசமான காரியங்கள் ஈடுபட்டு சின்னாபின்னப்பட வேண்டி வர அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்காது. மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒருபோதும் கிடைக்காது. நம்ம இதை ஆழமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைகள் இருக்கிறீர்கள், நிறைய பேர் இருக்கிறீர்கள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கிறீர்கள். நம்ம எப்படி நினைக்கிறோம்னு சொன்னால் உலக வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியை அல்லாஹ் தஆலா அவருடைய தீனிலே வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அவர்கள் கொண்டு வந்த வழிகாட்டல் மார்க்கம் என்பது ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டம். வெறுமனே இபாதத்துக்களை சொல்லித்தாரத்துக்கு மாத்திரம் ரசூலுல்லாஹ் வரல. தொழுகிறது எப்படி, நோன்பு பிடிக்கிறது எப்படி, ஜக்காத்து கொடுக்கிறது எப்படி, இதை மாத்திரம் சொல்றது நோக்கம் அல்ல. முழுக்க முழுக்க உலக வாழ்க்கையில் எங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ, உங்களுக்கு சம்பாதிக்கணுமா, அரசியல் செய்யணுமா, மற்றவர்களோட உறவு வைக்கணுமா, மற்றவர்களோட உங்களுக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்க வேண்டும், பக்கத்து வீட்டானுக்கு நீங்க என்ன செய்யணும், பெற்றோருக்கு நீங்க என்ன செய்யணும், பிள்ளைகளுக்குரிய நீங்க கடமைகள் என்ன, இப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லித் தருவதற்காக ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் தான் எங்கள் தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தூதருடைய வாழ்க்கையை நாங்கள் சரியாக பின்பற்றாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதற்கு, மகிழ்ச்சியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் என்பதற்கு எங்களுக்கு பேச்சுக்கு இடமே இருக்காது. சில பொழுதுகள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்தா சில மக்கள் என்ன செய்வாங்க, ஏளனமா பேசுவாங்க. இவர் என்ன பெரிய, இவர் எப்பயுமே அல்லாஹ் ரசூல்னு சொல்லிட்டுக்கிறாரு, அல்லாஹ்வுடைய மார்க்கம்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்னு அதை வழிகாட்டல் சுன்னான்னு பேசிட்டுக்கிறாரு. ஆனா இவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே. மக்கள் எதை முன்னேற்றம் நினைக்கிறாங்க, மக்கள் எதை மகிழ்ச்சியா நினைக்கிறாங்க? பௌதீக பொருட்கள், கண்ணுக்கு விளங்கக்கூடிய பொருட்கள். நல்ல வீடு கட்டுகிறாரா பெருசா, நல்ல வாகனம், சொகுசான வாகனம் வச்சுக்கிறாரா, இன்னொரு மத்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குதா, நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நல்லா இருக்கிறாரா, இவரை நாங்க பாக்குறோம், மத்த மக்கள் பாக்குறாங்க, இவர் மகிழ்ச்சி ஆகிறாரு, இவருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது என்று யோக்குறாங்க. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மையிலேயே அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய யாருக்கும் தெரியாது, மற்ற மக்களுக்கு தெரியாது. அவருக்கு எல்லாமே இருக்கும், ஆனா இருக்கிறத சாப்பிடலாம். எல்லாமே இருக்கு, அவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும், ஆனா இருக்கிறத சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சில பல நோய்களை கொடுத்து சோதித்திருப்பான், கடுமையான நோய்களை கொடுத்து சோதித்திருப்பான். பல உள்ளம் சார்ந்த பல்வேறுபட்ட அதாவது நெருக்கடிகள் அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பான். சந்தோஷம் இல்ல, ஒரு வகையான ஒரு நெருக்கடி, ஒரு வகையான ஒரு டென்ஷன், இந்த மாதிரியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அன்பார்ந்தவர்களே, நாங்க ஒருபோதும் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று வந்துவிட்டால் வெறுமனே உலகத்தை கண்ணுக்கு தெரியக்கூடிய பௌதீக இந்த விஷயங்களை மாத்திரம் வைத்து நாங்க என்ன செய்யக்கூடாது. இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. இதெல்லாம் இருந்தா நம்ம உலகத்துல சாதாரண பேசிக்கிறோம். இன்னைக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் நம்மகிட்ட காசு துட்டு இருக்கணும், இருந்தா தான் நம்ம 4 பேர் மதிப்பான். அப்படி பேசிக்கிறோம். நம்ம அது இருந்தா தான் நம்மளுக்கு என்ன ஒரு நல்ல வாழ்க்கை. அப்படி காசை வச்சுதான் மனுஷன் எடை போடுறாங்க, அப்படித்தான் எடை போடுறாங்க. ஆனாலும் உண்மையான முஸ்லிம் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு வழிபட்ட ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வுடைய அந்த நோக்கம், நாங்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நோக்கத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு முஸ்லிம் என்ன செய்ய மாட்டான்னு சொன்னால், அவன் இந்த காசு பணத்தை வச்சு என்ன செய்ய மாட்டான். அவன் இந்த உலக வாழ்க்கையை முடிவெடுக்க மாட்டான், உலகத்தினுடைய சந்தோஷத்தை முடிவெடுக்க மாட்டான். உலக வாழ்க்கையில் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டல்களையும்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகான சுன்னாவையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் பொழுதுதான் நிச்சயமாக அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த ரோகில் அல்லாஹ்வினடியார்களே, இந்த அடிப்படையோடு நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய தலைப்புக்குள்ள நாங்கள் போவோம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அல் குர்ஆன் எப்படி மகிழ்ச்சியான வாழ்வுக்கு எப்படி அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்லுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா காலத்துக்கு காலம் தூதுவர்கள் அனுப்பினான். தூதுவர்களுக்கு ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா சில வேதங்களை அனுப்பி வச்சான். அப்படி அனுப்பி வைத்த வேதங்கள்ல கடைசியாக அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு அல் குர்ஆன் என்ன செய்கிறான், வேத நூலாக வழிகாட்டியாக இந்த உலகத்திலே நாங்கள் வெற்றி பெறும், இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் சரியாக நாங்கள் அமைத்துக் கொண்டு நாளை மறுமையிலே வெற்றி பெறுவோம். இந்த உலக மகிழ்ச்சி, இந்த உலகத்துடைய மகிழ்ச்சி மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதோட நாளை மறுமையில் வெற்றி பெறுவது என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு நாங்கள் பயணிப்பதற்காக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை இறக்கினான். இந்த அல் குர்ஆனை இறக்கி அல்லாஹ் தஆலா நாங்கள் நேர் வழி பெற வேண்டும், நாங்கள் சரியான வழியை அடைந்து கொள்ள வேண்டும், நாங்கள் இந்த உலகத்தினுடைய இந்த இன்பங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பராக்குகள், உலகத்திலே உலக மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த முறைமைகள், இதற்கு நாங்கள் அடிபணிந்து, இதற்கு நாங்கள் இரையாகி, இதுதான் எங்களுடைய உலக வாழ்க்கை, இதுதான் மகிழ்ச்சி என்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது, விளங்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா செய்கிறான், அல் குர்ஆனை இறக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த சமுதாயத்தோட நிலைமையை நமக்கு யோசிச்சு பார்க்கணும். நம்ம இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு வகையில மார்க்கத்தோடு தொடர்பா இருக்கிறோம். நோன்பு காலம் வந்தா, ரமலானுடைய காலம் வந்தா நோன்பு வைக்கிறோம், இரவுல தராவியை என்ன செய்யறோம், இரவு வணக்கத்தில் ஈடுபடுறோம், இன்னொரு சதக்காக்கள் ஜக்காத்துகள் நமக்கு முடியுமானது செய்யறோம். நிறைய பேர் ஹஜ் உம்ரா எல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆனா அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட சமுதாயம் இருக்குது, அந்த மக்கள் மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மிக மோசமான நிலைமை, அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு ஜாகிலியத் என்று நாங்கள் சொல்றோம். அதுக்கு அந்த அளவுக்கு மடமை, அந்த அளவுக்கு ஒரு வகையான அறியாமை காலத்து மக்களாக இருந்தார்கள். எதுவுமே என்ன செய்யாது ஏறாது அந்த மக்களுக்கு. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போவாங்க. பெண் புள்ள பிறந்தா பெண் குழந்தைய என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க விரும்ப மாட்டாங்க, அப்படியே குழி தோண்டி பச்சு, உயிரோட குழி தோண்டி பச்சுவாங்க. மதுவா சாதாரணமா போத்தல் அரை இல்ல, பீப்பா கணக்கு அடிப்பாங்க, போத்தல் கணக்கு என்ன செய்வாங்க, மது அருந்துவாங்க. விபச்சாரமா இன்னொரு விஷயங்களா, கொள்ளையா கொலையா எல்லாத்திலையும் என்ன செய்வாங்க, ரொம்ப மோசமாக நடந்து கொண்ட ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தோட நிலைமைகளை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை எப்படி நேர்வழிப்படுத்துறது, இந்த சமுதாயத்துக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறது, எப்படி இந்த மக்களை இந்த மாதிரி இந்த காட்டு பிராணிகள் மாதிரி இருக்கிறாங்களே இவங்களை எப்படி ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரது, நல்ல நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை திட்டத்துக்கு எப்படி அறிமுகப்படுத்துறது என்று யோசிச்சு என்ன செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய, அதாவது ஜபல் நூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலையில உச்சியில் இருக்கக்கூடிய தௌர் குகையில போயிட்டு என்ன செய்வாங்க, ஹிரா குகையில போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அப்படியே இருப்பாங்க. இருந்து காபத்துல்லாவை பார்ப்பாங்க. அங்கிருந்து காபத்துல்லாவை பார்த்துட்டு யோசிப்பாங்க, எப்படி இந்த மக்களுக்கு நான் நேர்வழி காட்டுறது, எப்படி இந்த மக்களை திருத்துறது, இவ்வளவு மோசமான மக்கள் ஆகிறாங்களே, உங்களுக்கு எப்படி நம்ம இந்த மக்களோட லைஃப் ஸ்டைலை எப்படி மாத்துறது, இவ்வளவு ஒரு காட்டு பிராணித்தனம் அறியாமை இப்படி இருக்கிறாங்க, இந்த மக்கள் எப்படி மாத்துறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தெரிவு செய்யக்கூடிய சூரத்துல் அலக் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய முதல் 5 வசனங்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلقல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் என்று சொல்லக்கூடிய இந்த சூரத்துல் அலக்குடைய முதல் 5 வசனங்கள் என்ன செய்றாங்க, அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கி வைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதாரண ஒரு படைப்பு அல்ல, மிக பிரமாண்டமான ஒரு படைப்பு. நிறைய சந்தர்ப்பங்கள்ல மனித தோற்றத்துல வந்திருக்காங்க. லிஹியத்துல் கல்பின்னு சொல்லக்கூடிய சஹாபியுடைய தோற்றத்துல வந்திருக்காங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விடுத்தம்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அவங்களுடைய சம்பூர்ணமான உண்மையான தோற்றத்துல கண்டிக்கிறாங்க. அது ஒன்று ஹிரா குகையில வச்சு, இன்னொன்று சிதறத்துல் முன்தஹான்னு சொல்லி போனாங்க இல்லையா, இஸ்ரா மியராஜ் போனாங்க இல்லையா, 7 வானத்தை தாண்டி போனாங்க இல்லையா, அந்த பயணத்தின் போது ஒரு முறை கண்டாங்க. யார? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க உண்மையான தோற்றத்துல பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். அன்பார்ந்த ரோகிலே அல்லாஹ்வின் அடியார்களே,
உண்மையான தோற்றத்துல வந்து அவங்கள வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. அதாவது அந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமான தோற்றம். எந்த அளவுக்கு சொன்னா அவங்களுக்கு 600 இறக்கைகள். அவங்களுக்கு எத்தனை இறக்கைகள்? 600 இறக்கைகள். அந்த இறக்கைகளை விரிச்சு வானத்துல பறந்து போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையில இருந்து பாக்குறாங்க, மேல பாக்குறாங்க, வானம் விளங்குதில்லை. வானம் விளங்குதில்லைன்னு சொன்னா எந்த அளவுக்கு பிரமாண்டமான படைப்புன்னு யோசிச்சு பாருங்க. அந்த படைப்பு வந்து நேரடியாக வந்து முஹம்மது நீங்க வந்து ஓதுங்க, இக்ரா, நீங்க வந்து ஓதுங்கன்னு சொல்றாங்க. சொன்னா இவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்து மாநபிக்கார், எனக்கு ஓத தெரியாதுப்பா, எனக்கு ஓத தெரியாது, நான் ஓத படிக்க ஒண்ணும் தெரியாது, எனக்கு படிக்க வாசிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது, மாநபிக்காரன்னு சொல்றாங்க. திருப்பி சொல்றாரு நீங்க ஓதுங்க, தெரியாதுன்றாங்க. அதுக்கு பிறகு என்ன கட்டி பிடிச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முஆனகா செய்து சொல்றாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உங்களை படைத்த இறைவனுடைய பேரை கொண்டு நீங்க ஓதுங்க, உங்களை படைச்ச இறைவனுடைய பேரை கொண்டு நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அதே மாதிரி சொல்றாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓத சின்ன காலத்துல என்ன செய்யல, அவங்க படிக்கல, எழுத தெரியாது, படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது. அப்ப இப்படி இருந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அவங்க இப்படி என்ன செய்யறாங்க சொல்றாங்க, சொல்லி இந்த 5 வசனங்களை இறக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போயிடுறாங்க. பாக்குறாங்க வானம் விளங்குதில்லை, அப்படியே பயந்துடுறாங்க. என்னடா இது திடீர்னு ஒரு இன்சிடென்ட், இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தை பார்த்துட்டோமே, ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு பார்த்துட்டோமே, என்ன ஏது ஒன்றுமே தெரியல ரசூலுல்லாஹ். அப்படியே என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு போறாங்க. பயந்துட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பயந்தா காய்ச்சல், நடுக்கம் ஏற்படுது, காய்ச்சல் பிடிச்சிட்டு வீட்டுல மனைவி சொல்றாங்க ஜம்மீலூனி ஜம்மீலூனி, என்னை போர்த்துங்கள்னு சொல்லி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல மனைவி சொன்னா, மனைவி என்ன செய்றாங்க பாருங்க, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்கள் நிறைய இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் தஆலா எப்படி தெரிவு செஞ்சான்னு பாருங்க. ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஏண்டா இவங்களுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, இவங்க நபியாக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அந்த சோதனையான நேரத்துல, அந்த கஷ்டமான நேரத்துல முழுக்க கணவனுக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக அவங்க இருக்கணும். எனவேதான் அவங்க திருமணம் முடிச்சு, ஏற்கனவே திருமணம் முடிச்சவங்க, ஒரு விதவை பெண்மணி, அவங்களை தான் முடிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுக்கு 40 வயசு, ரசூலுல்லாஹ்க்கு 25 வயசு திருமணம் முடிக்கிற நேரம். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசு நேரம் வந்து அவங்களுக்கு எத்தனை வயசு, அவங்களுக்கு 55 வயசு, கிட்டத்தட்ட 55 வயசு. அப்ப அந்த வயசுல இருக்கிறவங்க அவங்கள்ட்ட போயிட்டு இந்த விஷயத்தை சொன்னோன்னே அவங்க பக்குவமானவங்க. அவங்க என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்தை பக்குவமா ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம இதை வந்து நம்ம கணவனுக்கு வந்து என்ன நடந்துக்குதுன்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் பார்த்தேன்னு சொல்றாரு, என்னமோ ஓதினு சொல்றாரு, என்னமோ சொன்ன என்னன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்ப நம்ம இதை வந்து என்ன செய்ய முடியாது, இதை வந்து சரியா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இத சரியான இதற்கு முடிவு காணணும்னு சொன்னா, இதுக்கு முன்னால வந்த வேதங்கள் தொடர்பான அறிவுள்ள ஒருவர் இருக்கார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு உறவுக்காரர், வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்லக்கூடியவர். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உறவுக்காரர் வரக்கத் இப்னு நௌஃபல்ன்றவர். அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம். அப்ப எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், கணவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா மனைவி என்ன செய்யக்கூடாது, தளர்ந்துடக்கூடாது. அந்த இடத்துல முழுமையான என்ன செய்யணும், கணவனுக்கு வந்து ஒத்தாசையாக இருக்க வேண்டும். அப்ப இவங்க என்ன செய்யல, இவங்க வந்து ஊர்ல பரப்பல விஷயத்தை, எனக்கு கணவனுக்கு என்ன நினைச்சது தெரியாது, இல்லாட்டி அவருக்கே முகத்துல பாஞ்சி என்ன இதுக்கு தான் அவங்க சொல்றது போவாங்க, யாரு போச்சுனாங்க அந்த மலைக்கெல்லாம் போயிட்டு யாரு என்ன சொன்னது அவனுக்கு, ஏன்னா இப்படித்தான் எதுக்கு பிசாசு என்னமோ நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லல. என்ன செய்யறாங்க, எதுவுமே சொல்லாம நம்ம இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்ட போயிட்டு கேட்டா நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை தேடி வரக்கத்து பண்ணவர்கிட்ட கூட்டு போறாங்க. அன்பார்ந்த ரோகலே அல்லாஹ் நல்லடியார்களே, ஏன் நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அல் குர்ஆனை பத்தி பேசுறோம். அல் குர்ஆன்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அல் குர்ஆன் காட்டக்கூடிய வழின்னு சொன்னா, அல் குர்ஆனுடைய ஆரம்பமே எப்படி நிக்குதுன்னு சொன்னா ஒரு சோதனை தான் இது, மிகப்பெரிய சோதனை. அல் குர்ஆன் வந்த ஆரம்ப காலம், ஆரம்ப நாட்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்பட்ட நாட்கள் மிகப்பெரிய சோதனை. இந்த அளவுக்கு சொன்னா, வரக்கத்து இப்னு நௌஃபல்ட்ட போயிட்டாச்சு, போயிட்டு வரக்கத்து இப்னு நௌஃபல்ட்ட பேசினா விஷயத்தெல்லாம் சொன்னா, அவர் சொல்லிட்டாரு, ஆமா அவங்கள்ட்ட வந்தீங்கிறது வந்து யார் தெரியுமா, இவர் வந்து நாமூஸ்ன்னு சொல்லக்கூடிய, இதுக்கு முன்னால அதாவது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த எல்லா நபிமார்கள்ட்டையும் வந்த அவர் யாரு, மலக்குமார்களுடைய தலைவர், அவர் தான் வந்திருக்கிறாரு. இவர் வந்து அல்லாஹ் தஆலா நபியாக தெரிவு செய்ய போறான். யார, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தெரிவு செய்ய போறான்ற ஒரு சந்தோஷமான செய்தி. அந்த சந்தோஷமான செய்தியோட அடுத்த கட்டம் என்ன தெரியுமா, அந்த சந்தோஷம் மாத்திரமல்ல, அதோட ஒரு பேரிடி. என்ன இடின்னு சொன்னா, சொல்றாங்க வரக்கத் இப்னு நௌஃபல், நீங்க வந்து இந்த பிரச்சார பணியை, இந்த ஏகத்துவத்தை, இந்த தௌஹீதை, இந்த மக்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்க சொல்லிக் கொடுப்பதற்கு, இந்த மக்களை வந்து காட்டுமிராணித்தனமான வாழ்க்கையை இவர்களை திருப்பதற்கு நீங்க முயற்சிக்கிற பொழுது இந்த மக்கள் என்ன செய்வார்கள், உங்களை பூமாலை கொண்டு வரவேற்பார்கள். அப்படியா சொன்னாங்க?
உங்களை வந்து பூமாலை போட்டு வரவேற்பார்கள், உங்களுக்கு நிறைய எல்லாத்தையும் தருவார்கள். கிடையாது. என்ன நடக்கும்? ரொம்ப மோசமான விளைவு வரும். இந்த அளவுக்கு விளைவு வரும் தெரியுமா? அடிப்பாங்க, ஏசுவாங்க, திட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அது மாத்திரமல்ல, நீங்க பிறந்து வளர்ந்த ஊர், சொந்த ஊர் இந்த ஊர், இந்த ஊரை விட்டு உங்களை விரட்டுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த ஊரை விட்டு உங்களை விரட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அன்பார்ந்த உறவுகளை, அல்லாஹ் நாடியார்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனுடைய வழிகாட்டலை அந்த சமுதாயத்துக்கு எடுத்து வைப்பதற்கு முன்னாடியே அந்த ஆரம்ப கட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு சோதனையை எதிர்கொள்கிறார்கள். அந்த வழக்கத்தை கொண்டவர் சொல்றாரு, உங்களை வந்து ஊரோட்டே துரத்துவாங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சளைக்கவில்லை என்புக்குரியவர்களே. கேட்கிறாங்க, அவங்க ஒரு மயக்கமான நிலையில் இருக்கிறாங்க. திடீர்னு கேட்கிறாங்க, அவன் முஹ்ரிஜியஹும், என்ன இந்த மக்கள் வெளியேற்றுவார்களா, என்ன இந்த மக்கள் துரத்துவார்களா, என்ன காரணம், என்ன அநியாயம் செஞ்சனா, என்ன பாவம் செஞ்சனா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சொல்றாரு அவர் வந்து வழக்கத்தை கொண்டவர், ஆம் விரட்டுவார்கள். அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், உங்களுக்கு நான் உதவியா இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அன்பார்ந்த உறவுகளை, அல்லாஹ் நாடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை சுமந்த ஆரம்ப நாட்களிலேயே அவங்களுக்கு தெரிய வருது, இந்த பிரச்சார பணி என்பது, இந்த அல் குர்ஆனுடைய போதனைகள் என்பது, இதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சோதனையான விஷயம், மிகப்பெரிய ஒரு சவால். இந்த சவாலை நான் எதிர்கொள்வது என்று சொன்னால் நான் பல விஷயங்களை, பல தியாகங்களை செய்தால், சொந்த ஊரையே நான் செய்யணும், தியாகம் செஞ்சு வெளியே போக வேண்டி வரும் என்பதையெல்லாம் விளங்கினாங்க ரசூலுல்லாஹ். ஆனாலும் அன்பார்ந்தவர்களே, அவர்கள் வந்து அதுல வந்து என்ன செய்யல, ஒரு போதும் ஒரு இளங்கீற்றளவும் என்ன செய்யல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின் வைக்கல, முன்வைத்த கால பின் வைக்கல. என்ன செஞ்சாங்க, எப்படியாவது என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லித்தான் ஆகுவேன், இந்த மக்களை வந்து சரியான வழியை காட்டு, இந்த மக்களுக்கு, இந்த மக்கள் மகிழ்ச்சி என்று சொன்னா என்னமோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள், சுருக்கி கொண்டிருக்கிறார்கள். மதுவிலும் மாதுவிலும் இதுல என்ன செய்யறாங்க, இதுதான் மகிழ்ச்சி நினைச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையான மகிழ்ச்சி என்ன, உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சி என்ன என்பதை நான் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லித்தான் ஆகுவேன், இந்த மக்களை இணைவைப்பிலிருந்து மீட்டெடுப்பேன், சரியான வழி அந்த மக்களுக்கு காட்டுவேன் என்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாகிறார். அன்பார்ந்த உறவுகளை, அல்லாஹ் நாடியார்களே, பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வருஷம் என்ன செய்றாங்க, ரகசியமான முறையில் அந்த மக்களுக்கு சொல்றாங்க. அர்கம் இப்னு அபி அர்கம் என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய வீட்டில் என்ன செய்றாங்க, இப்பொழுதும் சஃபா பக்கமாக நாங்கள் வெளியே போனோம்னு சொன்னா, மஸ்ஜித் ஹராமுடைய அந்த காபத்துல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் சஃபா பக்கமா நாம வெளியே, சஃபா மர்வா இருக்குது இல்லையா, சஃபா பக்கம் வெளியே போனோம்னு சொன்னா அந்த வீட்டுடைய அடையாளம் இருக்குது, அந்த அடையாளம் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 வருஷம் என்ன செஞ்சாங்க, ரகசியமாக மக்களை சொன்னாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் என்ன செய்றாங்க, அல் குர்ஆனுடைய போதனைகளை ஏற்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி நிறைய சஹாபாக்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த அல் குர்ஆனிய போதனைகள் உண்மையிலேயே இந்த அல் குர்ஆன்ல தான் மகிழ்ச்சி இருக்கின்றது. இந்த அல் குர்ஆனிய வழிகாட்டல்கள் தான் உலக வாழ்க்கையுடைய மகிழ்ச்சி அல்லாஹ் வைத்திருக்கின்றான், மறுமையுடைய வெற்றி இங்குதான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை நோக்கி வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் போய் சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேட்டு நிறைய பேர் வராங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேட்டு நிறைய பேர் வராங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போது 3 வருஷத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான் வந்து, வஅந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். நபியே, இப்படி எப்பயுமே இந்த மாதிரி செய்ய முடியாது, தொடர்ந்து இந்த மாதிரி செய்ய முடியாது, இப்படி நீங்க மறைமுகமா செய்ய முடியாது, வெளிப்படையாக சொல்லியாது. இந்த போதனை, அல் குர்ஆனுடைய போதனைகளை நீங்கள் வெளிப்படையாக எல்லோருக்கும் பொதுவாக செய்தாக வேண்டும், சொல்லியாக வேண்டும். இதுல வந்து நீங்க என்ன செய்ய முடியாது, இப்ப போதும் 3 வருஷமா செஞ்சாச்சு, இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, இப்படி எல்லாம் மறைமுகம் செய்ய முடியாது, நீங்க வெளிப்படையா செய்தாகணும் சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். இறக்கின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையின் மீது ஏறுறாங்க. நாங்க சையை ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, சஃபா மர்வா, சஃபாவில் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, அந்த சஃபா மலையின் மீது ரசூலுல்லாஹ் ஏறுறாங்க. ஏறி சொல்றாங்க, ஏறி மக்களை கூப்பிடுறாங்க, எல்லா மக்களுடைய பெயர்களையும் சொல்லி கூப்பிடு, எல்லா மக்களுடைய சமுதாயத்துடைய, அதாவது எல்லா குடும்பங்களுடைய அந்த பெயர்களையும் சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மலைக்கு பின்னால ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்கிறாங்க. அந்த மக்கள் சொல்றாங்க, ஆம் நாங்கள் நம்புவோம். என்ன காரணம், நீங்க வந்து ரொம்ப நல்ல மனிதர், நீங்க வந்து உண்மையை பேசக்கூடியவர், நீங்க வந்து ஒருபோதும் நீங்க ஏமாத்தியது கிடையாது, யாரையுமே நீங்க ஏமாத்தியது கிடையாது, நீங்க நம்பிக்கையானவர், எனவே நீங்க சொன்ன நாங்க நம்புவோம்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க வந்து, நான் வந்து உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன், நீங்க வாழ்ற வாழ்க்கை இதுதான் உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்ல. உண்மையான மகிழ்ச்சி அல்லாஹ் தஆலா
அல் குர்ஆன்ல வச்சு அல் குர்ஆனுக்கு இறங்கி கொண்டிருக்கேன், நான் நபியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நபியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். அங்கதான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கின்றது. நீங்க வாழ்ற வாழ்க்கையில எல்லாம் மகிழ்ச்சி என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்து வெளிப்படையாக சொல்றாங்க. அப்படி சொன்ன நேரத்துல யாரு அபூ லஹப் இல்லையா, அபூ லஹப் வந்து யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையுடைய சகோதரன், தந்தையுடைய சகோதரன், சொந்த உறவுக்கு இரத்த பந்தம். அவன் என்ன செய்யறான்? மண் எடுத்து தூறான். தப்பன் லக்கயா முஹம்மது, முஹம்மதே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். எதற்காக வேண்டி இதுக்காக கூப்பிட்டீங்க நம்மள? நம்ம வாழ்ந்துட்டு வாழ்க்கைய நீங்க மாத்த போறீங்க. நம்ம நினைச்சு நம்ம வாழ்ற வாழ்க்கை அதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நீங்க அதை மாத்த போறீங்களா? நீங்க என்ன அல் குர்ஆன் அது இதுன்னு புரிசு சொல்றீங்க? அதெல்லாம் சரிப்பட்டு வர. தப்பன் லக்கயா முஹம்மது, முஹம்மதே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்காக வேண்டி அங்கே கூட்டினீர்கள் என்று சொல்லி மண் எடுத்து தூறான் அபூ லஹப். அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனதை அதாவது ஆறுதல் படுத்துவதற்காக, அமைதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா செய்றான், அல் குர்ஆன் அத்தியாயத்தை இறக்கின்றான். தப்பத் யதா அபீ லஹப் வ தப், அபூ லஹபுடைய இரண்டு கைகளும் என்ன செய்து நாசமா இருக்கு. அது பெரிய வரலாறு. நான் ஏன் சொல்றேன் அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதும் இந்த அல் குர்ஆனை கொண்டு அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கு எவ்வளவு முயற்சிதான். உண்மையான சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த அல் குர்ஆன் இருக்கின்றது என்பதை சொல்லுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முயற்சிச்சாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அவசரமாக புரிஞ்சு கொள்ளல, அவசரமாக ஏற்றுக்கொள்ளல. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தஆலா அந்த மக்களுடைய மனதில் ஏற்படுத்தி நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையில இந்த உலக வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி மற்றும் நாளை மறுமையுடைய வெற்றி ரெண்டும் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டலை, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஒரு மனிதன் பின்பற்றுவதனூடாக, அதனை படிப்பதனூடாக, அதனை தனது வாழ்க்கையில கொண்டு வருவோம். வெறுமனே நாங்க ரமலான் வந்துச்சு, ரமலான் வந்து அல் குர்ஆனுடைய மாதம், அல் குர்ஆனை எப்படியா 30 நிமிஷம் முடிச்சிரோம்னு சொல்லி ஆரம்பத்துல கடைசி வரை ஓதி முடிச்சா மாத்திரம் போறாது, ஓதி முடிச்சா மாத்திரம் போராது. என்ன செய்யணும்? படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதைத்தான் எதிர்பார்க்கின்றான். அஃபலா யதபருல் குர்ஆன், அவர்கள் அல் குர்ஆனை படிக்க வேண்டாமா, விளங்க வேண்டாமா, யோசிக்க வேண்டாமா? அஃபலா யதபருல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்கள் உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் கேட்கிறான், உள்ளங்கள்ல சீல் வைக்கப்பட்ட பூட்டு போட்டு உள்ளங்களுக்கு என்ன செய்யாது? அல் குர்ஆன் போகாது. அப்படியே வாயால் ஓதுவாங்க, அழகா ராகமா ஓதுவாங்க, ஆனா உள்ளத்துக்குள்ள போகாது. உள்ளத்துக்குள்ள அந்த வசனங்கள் என்ன செய்யாது? தாக்கம் செலுத்தாது. அப்ப அப்படியான மக்களை நாம மாறிவிடக் கூடாது. நம்ம நிறைய அல் குர்ஆன் வசனங்களை கேட்கிறோம். தொழுகை நம்ம தராவிகளை போய் நிக்கிறோம், ஜமாஅத் தொழுகை நாம் போய் சேர்றோம், நிறைய குர்ஆனிய வசனங்களை கேட்கிறோம். ஆனால் அந்த வசனங்கள் எங்கள் உள்ளத்துக்கு எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தி இருக்கின்றது மிக முக்கியமான விஷயம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் அல்லாஹ் தஆலா பாருங்க அல் குர்ஆன் எப்படி சொல்றான்டா, இந்த உலக வாழ்க்கையோட மகிழ்ச்சி அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மறக்கல, வேணான்னு சொல்லல. சொல்றா சூரத்துல் கஸஸுடைய 27ஆம் வசனத்தை அல்லாஹ் சொல்ற பொழுது, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வ அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். நீ வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பங்கை வந்து நீ என்ன செய்ய வேணாம்? மறக்க வேணாம். உலகத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்யணும். உலகத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், உலகத்தினுடைய நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் நீங்க செய்யணும். அதெல்லாம் வானம் என்று இஸ்லாம் சொல்லல, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தேவையில்ல. நீ முழுக்க 24 மணி நேரம் மஸ்ஜிதா இருக்கணும் அப்படி சொல்லல இஸ்லாம். உலக காரியங்கள் நீங்க செய்யுங்க தாராளமா, ஆனால் என்ன முக்கியமான விஷயம் என்ன? வலா தன் வ அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அதாவது அல்லாஹ் உனக்கு நிறைய நலவுகளை செஞ்சிருக்கானா இல்லையா? அல்லாஹ் உனக்கு நிறைய நலவுகளை செஞ்சிருக்கானா இல்லையா? நம்மளை படைச்சு நம்மளுக்கு பரிபூர்ணமான உடல் உறுப்புகளை தந்து, பார்வையை தந்து, கேள்வி புலனை தந்து, புத்தியை தந்து, இப்படி எவ்வளவு அல்லாஹ் தஆலா சொல்ல முடியாத, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நியமத்துக்கள் தந்திருக்கானா இல்லையா? அப்ப இந்த நியமத்துக்காக நாங்க அல்லாஹ்வுக்கு நலவு செய்யணும். என்ன அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நலவு செய்யறது? எப்படி? நல்ல காரியங்கள் எப்படி? அல்லாஹ்வுக்கு இபாதத்துகள் செய்யணும். இபாதத்துகள் விஷயத்தை, இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்பத்தை பெறணும். நாங்க அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்க பெறணும். இதைத்தான் அல்லாஹ் தங்களிடம் எதிர்பார்க்கிறான். அப்ப அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல் குர்ஆனுடைய வழிகாட்டல் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியையும் நாங்கள் என்ன செய்யணும்? அதையும் அடைந்து கொள்ளணும். அதே நேரம் நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய நிரந்தரமான வெற்றியையும் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல் குர்ஆனை வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து நஹலுடைய 97ஆம் வசனத்தை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. சூரத்து நஹலுடைய 97ஆம் வசனத்துடைய பிரட்டி பாருங்க. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றாரு பாருங்க. மன் அமில சாலிஹம் மின் தகன உன்சா. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், நீங்க நான் உங்களுக்கு நிறைய செஞ்சுக்கிறேன்,
நீங்களும் என்ன செய்யுங்க, நலவுகளை செய்யுங்கன்னு சொல்றான். அப்ப நலவுகள்டா என்ன, இபாதத்துக்கு நாங்க செய்யணும். அப்ப இதுக்கு எப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா, இபாதத்துக்கு செஞ்சா எப்படி, மன் அமில சாலிஹம் மின் தக்ரின் அவ் உன்ஸா, உங்கள ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சாலிஹான நல்லறங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு எப்படி என்ன, மன் அமில சாலிஹன் மின் தக்ரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன், அவர் வந்து முஃமினான நிலைமையில, ஈமான் கொண்ட நிலைமையில, ஈமான்ல எந்த ஒரு குறைபாடும் இல்லாம. அப்ப ஈமான் சம்பூர்ணமா இருக்கும். ஈமான்ல வந்து நாங்க குறைபாடு வச்சுட்டு ஈமான வந்து சம்பூர்ணமாக்காம, நாங்க தௌஹீது கொள்கையில வந்து உறுதி இல்லாமல் இணை வைப்பான காரியங்கள்ல நம்ம ஈடுபட்டு கொண்டு நம்ம இவ்வளவுதான் நல்லறங்கள் செஞ்சாலும் வாழ்ந்தவர்களே, அது அல்லாஹ்வுக்கு எந்த பெருமதியும் இல்லை. அதெல்லாம் என்ன செஞ்சிடும், அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் பாவே சொல்றான், லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக், நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய செயல்களை அப்படியே தவிடுபடியாக்குன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப இணை வைப்புல நம்ம ஈடுபட்டு கொண்டுட்டோம், இணை வைப்புல நம்ம இருந்துட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து நல்லறங்கள் செய்ய முடியாது. அப்ப நம்ம செய்யக்கூடிய நல்லறங்கள் இப்படி செய்ய நேரம் வந்து நாங்க சம்பூர்ணமான ஒரு மூமினாக இருக்க வேண்டும், உண்மையான ஒரு மூமினாக ஈமான்தாரியாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய ஈமானை அவ்வப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சரி பார்த்துக் கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒருபோதும் அன்பார்ந்தவர்களே எங்களுடைய ஈமானை பறிகொடுக்கக்கூடிய, அடகு வைக்கக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் சென்று விடக்கூடாது, ஈமானை வந்து பறிகொடுத்து விடக்கூடாது. அப்ப ஒரு மூமினான நிலைமையில ஒரு ஆணோ பெண்ணோ நல்ல காரியங்களை அமல் சாலிஹாத் அமல் ஒரு செயல் வந்து எப்படி சாலிஹானதாக மாறும், ரசூலுல்லாஹ் பின்பற்றி செய்யணும். ரசூலுல்லாஹ் பின்பற்றி செய்யும்போது சாலிஹான அமலாக மாறும். அப்ப அப்படி செய்வாங்கன்னு சொன்னா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவங்களுக்கு நாங்க வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்போம் அல்லாஹ் சொல்றான். அன்பார்ந்த உறவுகள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஒரு வசனம் போதும் எங்களுக்கு எங்களோட உலக வாழ்க்கையில நாங்க வந்து அல்லாஹ்வுக்கு முற்று முழுதும் வழிபட்ட அடியார்களாக, ஈமானை பறிகொடுக்காமல், ஈமான்ல சம்பூர்ணமாக நல்ல நல்ல அமலு சாலிஹாத் நல்லறங்களை செய்வதில் எங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கொண்டு நல்லறங்களை செய்வதற்கு இந்த ஒரே ஒரு வசனம் போதும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக எல்லோருக்கும் விளங்கக்கூடிய பாணியில, நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க ஈமான்ல சம்பூர்ணமா இருந்துட்டு, ஈமான்ல கரெக்டா இருந்துட்டு, நீங்க நல்ல அமல்களை ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அமைப்பு நல்ல அமல்கள் நீங்க செய்வீங்கன்னு சொன்னா, ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவங்களுக்கு வந்து நாங்க ஒரு நல்ல இன்பகரமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்னு அல்லாஹ் சொல்றான். அன்பார்ந்த உறவுகள், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா பொய் பேசுவானா, அல்லாஹ் தஆலா வாக்கு மாறுவானா, அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்வானா? இல்ல. அன்பார்ந்தவர்களே, நாங்க இப்ப எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா காரணம் என்ன, நாங்க இந்த ரெண்டுல ஏதாவது உள்ள குறைபாடு செய்யறோம். ஒன்று, நாங்க என்ன செய்யறோம், நம்மளோட ஈமான் வந்து சம்பூர்ணமா இல்லை. ஒன்று, நம்மளுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா என்ன, முதலாவது விஷயம் என்ன, எங்களோட ஈமான் வந்து சம்பூர்ணமா இல்ல. ஈமான நாம வந்து என்னதான் பேசினாலும் என்னதான் காய்ச்சாலும் என்ன செய்யறோம், ஈமான அவ்வப்போது நாங்க என்ன செஞ்சிடறோம், அடகு வச்சிடறோம். ஈமான வந்து நாங்க என்ன செஞ்சிடறோம், ஈமான வந்து நாங்க என்ன செஞ்சிடறோம், அவ்வப்போது ஈமான்ல வந்து நாங்க குறைபாடு செஞ்சிடறோம். அல்லது நாங்கள் ஈமான்ல கரெக்டா இருந்தாலும் கூட அமலு சாலிஹாத் விஷயத்துல, கொள்கை பேசுவாங்க, கொள்கையில தெளிவா இருப்பாங்க சில மக்கள், அமலு சாலிஹாத் விஷயத்துல குறைபாடு, ஜமாத்தோட தொழுகை இல்ல, ஃபஜ்ர் இல்ல, நிறைய நன்மையான காரியங்கள் இல்ல, ஆனா பேச விட்டா அவரை விட்டா ஆளுல நேரம் பேசுவார். அப்ப இந்த ரெண்டுல எதுல குறைபாடு இருந்தாலும், ஈமான்ல குறைபாடு வச்சுட்டு நிறைய அமல்கள் செஞ்சாலும் வேலை இல்லை, எவ்வளவு ரசூலுல்லாஹ் பின்பற்றி செஞ்சாலும் வேலை இல்லை. அதே மாதிரி ஈமான்ல சம்பூர்ணமா இருந்துட்டு அமல்கள் இல்லாமட்டாலும் வேலை இல்லை. அப்ப இது ரெண்டும் சரியாக ஒரே சமாந்தரமாக பயணிக்கின்ற பொழுதுதான் அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்றான். அப்ப அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனங்களை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க கடைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை படிக்க வேண்டாமா, விளங்க வேண்டாமான்னு கேட்கிறான். அவ்வளவு முழு அல் குர்ஆனையும் நாங்கள் விளங்காட்டியும் கூட இப்படி ஒரு சில வசனங்களையாவது நாங்க தேடி பார்க்கணும். அன்பார்ந்தவர்களே, அதனுடைய கருத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், அதை நாங்கள் படிக்க வேண்டும், ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த வசனத்தை நீங்கள் மறக்காதீர்கள். சூரத்து நஹலுடைய 97வது வசனம். இந்த வசனத்தை வீடுகளுக்கு சென்றதுக்கு பின்னால் தர்ஜுமாக்கள் இருக்கும், உங்களுக்கு வீடுகள்ல எடுத்து பாருங்கள். ஒரு முறைக்கு 4 முறை 5 முறை 10 முறை பாருங்க. பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், எங்களை நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவான். அன்பார்ந்தவர்களே, நாங்க படிச்சுக்கிறோம், வரலாற்றுல நாங்க படிச்சுக்கிறோம். எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, எப்படி இருந்து படிச்சுக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, ஒரே ஒரு குர்ஆனிய வசனம். என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தலை எடுக்கிறதுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தலை எடுக்க போனவர் இடையில கேள்விப்படுது, உங்க தங்கச்சி வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு கேள்விப்படுது. போறாரு, அங்க போயிட்டு பார்த்தா
உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு சுருக்கமா சொல்றேன். அங்க போறாரு, போயிட்டு பார்த்தா அவங்க ஓதிக்கிறாங்க, குர்ஆன் ஓதிக்கிறாங்க, அல் குர்ஆன ஓதிக்கிறாங்க. அந்த சில வசனங்கள் காதுல விழுந்ததால என்ன செய்றாங்க, இஸ்லாத்துக்கு மாறி மிகப்பெரிய ஒரு வீரனாக, மிகப்பெரிய ஒரு தளபதியாக, மிகப்பெரிய ஒரு அமீராக, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஹலீஃபாவாக, அதாவது சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவராக, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மனிதராக மாறினாரு. ஒரு கொலையாளி, கொலை செய்ய வந்தவர், ரொம்ப மோசமா இருந்தவர், அப்படி மாறினார்னு சொன்னால் நாங்க வரலாறுல படிச்சு வச்சுக்கிறோம். அல் குர்ஆன் அவரை மாற்றியது. அவர்கிட்ட மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, அவர் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஜாகிலியத்தான வாழ்க்கை, அதிலிருந்து அவர் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அல் குர்ஆனிய வசனம் அவரை மாற்றியது என்று நாங்க படிச்சு வச்சுக்கிறோம், தெரிஞ்சு வச்சுக்கிறோம். வரலாறு தெரியும் எங்களுக்கு, அல் குர்ஆனிய வசனமும் தெரியும் எங்களுக்கு. ஆனா எங்கட வாழ்க்கையில நாங்க இன்றைக்கு நிறைய ஜாகிலியத்தை செஞ்சுக்கிறோம், நிறைய அறியாமை காலத்து விஷயங்களை செஞ்சுக்கிறோம். அந்த காலத்து அளவுக்கு இல்லாட்டி கூட இந்த கால நவீன ஜாகிலியத்தை செஞ்சுட்டீங்க. நம்ம நவீன ஜாகிலியத்தில் நிறைய விஷயங்கள் ஈடுபட்டுட்டு நம்ம நினைக்கிறோம் அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை, அதுதான் நிம்மதியான வாழ்க்கை, அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று நாமளால பேர் வச்சிருக்கிறோம். ஆனா அன்பார்ந்தவர்களே, அது உண்மையான மகிழ்ச்சி கிடையாது, அது உண்மையான சந்தோஷம் கிடையாது. உண்மையான சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆன்ல வைத்திருக்கிறான், இந்த அல் குர்ஆனிய வசனங்களை வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் ஒருவருக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த ரூஹில் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அல் குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக, இந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை படித்து விளங்கி நிறைய பேர் செய்திருக்கார்கள், மாற்றங்களை கொண்டு வந்திருக்க மாறி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நிறைய மாற்றங்கள், ஒன்று ரெண்டு அல்ல, நிறைய பேருடைய வரலாறு நாங்கள் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அல் குர்ஆனை எடுத்து படிக்கிறாங்க. நம்மள்ட்ட அல் குர்ஆன் முழுசாகுது, அவங்களுக்கு ஏதோ ஒரு துண்டு கிடைச்சிருக்கு, ஒரு வசனம் கிடைச்சிருக்கு, அதை எடுத்து பார்க்கறாங்க, ஆய்வு செய்யறாங்க, அதை பார்த்து என்ன செய்யறாங்க, ஆஹா இவ்வளவு பெரிய விஷயம் ஆகுது. இது சாதாரணமா 1450 வருஷங்களுக்கு முன்னால ஒரு சாதாரண ஒரு அரபி, ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஒரு சாதாரண சமூகத்தில் வாழ்ந்த ஒருத்தர் இந்த அளவுக்கு பெரிய தத்துவங்களை சொல்லியிருக்க முடியாத, இந்த அளவுக்கு பெரிய விஞ்ஞான உண்மைகளை சொல்லியிருக்க முடியாத, இது எப்படி இவர் சொன்னாரு, இது உண்மையிலே அவருடைய வார்த்தை இல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது நம்மளை படைச்சவருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்றாங்க, இந்த இஸ்லாத்தினுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ள வராங்க. இஸ்லாம் உண்மையான மகிழ்ச்சி இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அல் குர்ஆனை படித்து விளங்கி வசனங்களை பார்த்து என்ன செய்றாங்க, இஸ்லாத்துக்கு வராங்களா இல்லையா? ஆனா எங்கள்கிட்ட இன்னைக்கு அல் குர்ஆன் முழுமையாகுது, அல் குர்ஆனை முழுமையா நாங்க வாசிக்கிறோம், அல் குர்ஆன் முழுமையா நாங்க ஓதுறோம். ஆனால் அந்த அல் குர்ஆனிய வசனங்கள் எங்களை உள்ளத்தை தொடுதில்லை. அன்பார்ந்தவர்களே, உள்ளத்துக்கு போகுதில்லை. அதுதான் பிரச்சனை, இன்னைக்கு பெரிய பிரச்சனை அதான். இன்னைக்கு நிறைய ஓதுறோம், நிறைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுகின்றது, அல் குர்ஆன் ஓதப்படுகின்றது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, வெறுமனே ஓதலோடு மாத்திரம் நம்ம சொல்லிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் திருப்ப 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 கேட்கிற அல் குர்ஆன்ல அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன், அல் குர்ஆன் நீங்கள் படிக்க வேண்டாமா, உங்கள் உள்ளங்களை பூட்டு போடப்பட்டு. இன்னொருத்தர் கேட்கிற சூரத்து நிசால அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன் வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ்விடமிருந்து இந்த அல் குர்ஆன் வந்திருந்தால் அதிலே நீங்கள் நிறைய முரண்பாடுகளை பார்த்திருப்பீர்கள். முரண்பாடு ஏதாவது பார்க்கிறீங்களா? ஏதாவது முரண்பாடு அல் குர்ஆன்ல இல்ல. இன்னைக்கு பார்க்கிறான், இஸ்லாத்துடைய எதிரிகளை தேடுறான், ஏதாவது முரண்பாடு எடுத்து பிடிச்சு காட்டுவோம், ஏதாவது ஒன்று பிடிப்போம், ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு காட்டி நம்ம பெரிய சாதனையாளர் நம்ம காட்டுவோம் அப்படி யோசிக்கிறான், தேடுறான், நாட்கணக்கா பார்த்து ஆய்வு செய்யறான். ஆனா எந்த ஒரு முரண்பாடையும் காண முடியதில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் உங்களுக்கு எந்த ஒரு முரண்பாடும் இல்லாத அல் குர்ஆன் இறக்கி வச்சுக்கிறேனே, எந்த ஒரு முன்னுறுப்பின் முரண்பாடு இல்லையே, அதாவது ஆபாசம் இல்லையே, அது தீனான காரியங்கள் ஒன்றும் இல்லையே. அப்ப இந்த அல் குர்ஆனை வச்சு நீங்க என்ன செய்யக்கூடாதா, நீங்க படிக்க கூடாதா, நீங்கள் விளங்க கூடாதா, நீங்கள் வாசிக்க கூடாதா, இந்த அல் குர்ஆனை நீங்கள் படித்து வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாதா? அப்படி கொண்டு வந்து பாருங்க, உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா இங்கே வைத்திருக்கிறான் என்பது புரிய வரும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் எங்களை நாங்களே கொஞ்சம் மீட்பரிசீலனை செய்து கடமைப்பட்டிருக்கின்றோம். ரமலானுடைய ஆரம்ப நாட்கள் இருக்கின்றோம். ரமலான் ஆரம்பித்த ஆரம்ப நாட்கள் அல் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று சொல்கின்றோம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் தொடர்பாக நிறைய பயான்கள் கேட்டிருப்பீங்க. அப்படி அல் குர்ஆனிய மாதம் என்று சொல்கின்றோம். ஆனால் அல் குர்ஆனிய வசனங்கள் எங்களுக்கு தாக்கம் செலுத்தவில்லை என்று சொன்னால், அல் குர்ஆனுடைய வாழ்க்கை, அல் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை எங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொண்டு வந்தரவில்லை என்று சொன்னால், அல் குர்ஆன் நல்ல பிரச்சனை இருக்குது. அல் குர்ஆன் நல்ல பிரச்சனை இருக்குது. பிரச்சனை நம்மள்ட்ட இருக்குது. பிரச்சனை நம்மள்ட்ட இருக்குது. நம்ம என்ன செய்யல, சரியாக அல் குர்ஆனை படிக்கல, விளங்கல, அல் குர்ஆனை வாசிக்கல, அப்படித்தான் நம்ம போயிட்டு இருக்குது. எதை சொன்னாலும் என்னத்தை சொன்னாலும் என்ன செய்யறது, அப்படியே கொஞ்சம் பிற்படுத்துது. கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளண்டைக்கு பார்த்துக்கலாம், வார வெள்ளிக்கிழமை நம்ம ஆரம்பிப்போம், அடுத்த வாரத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம், அடுத்த மாசத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்படியே என்ன செய்யறது, பிற்படுத்துறது, பிற்படுத்தி 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 கடைசி காலத்துல சொல்றது, நம்ம தான் சின்ன காலத்துல ஓதலையே, சின்ன காலத்துல படிக்கலையே, இப்ப என்ன, இப்ப இதுக்கு போற என்ன செய்யறது அப்படின்னு சொல்றது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே,
வயது ஒரு தடை கிடையாது. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் மக்காவுல, மதீனால, மஸ்ஜித் நபவில 60-70 வயசு 60-70 வயசு முதியவர்கள், ஆண்கள் பெண்கள் வந்து அல் குர்ஆனை படிக்கிறார்கள், அல் குர்ஆனை மனப்பாடமாக்குகிறார்கள், அல் குர்ஆனை தஃப்சீர் வகுப்புகளில் உட்காருகிறார்கள். எதற்காக அன்பார்ந்தவர்களே? வயது ஒரு தடை கிடையாது. சின்ன பிள்ளைகள் அல் குர்ஆன் படிக்கணும் இல்ல, நம்ம எத்தனை வயசு நம்ம போனாலும் கூட அல் குர்ஆனை படிக்கலாம், விளங்க வேண்டும். படிக்க ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தரக்கூடிய ஒன்றுதான் அன்பார்ந்தவர்கள் அல் குர்ஆன் என்பது. அல் குர்ஆன் என்பது இறை வேதம் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ள நம்ம முஸ்லிமாகவே முடியாது. இறை வேதம் என்று சொன்னால் இறை வழிகாட்டல் அங்கே இருக்கின்றது. இந்த உலகத்திலே மகிழ்ச்சியான வாழ்க்கை பெற்றுக் கொள்வதற்கான வழிகாட்டல் இருக்குது, நாளை மறுமையில நிரந்தரமான வெற்றியை பெறுவதற்கான வழிகாட்டல் இருக்குது. அப்ப அந்த வழிகாட்டலை நாங்கள் பின்பற்றாமல் வெறுமனே ஒரு பொக்கிஷமாக, அது ஒரு நல்ல ஒரு கிரந்தமாக அல்லது ஒரு பரக்கத்துக்கான நூலாக நாம் வச்சுட்டு சொன்னால் சரிப்பட்டு வருமா? சரிப்பட்டு வராது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அல் குர்ஆனை படிக்கணும், வாசிக்கணும். அல் குர்ஆனின் வசனங்கள் எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும் நம்புகிறீர்களே, அப்பொழுதுதான் நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக மாற முடியும், உண்மையான மாற்றங்களை வர முடியும். இப்படி ஒரு சில வசனங்களால் மாற்றம் ஏற்பட்ட சில மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய செய்தியை மாத்திரம் சொல்லி சுருக்கிக் கொள்ளாமல் நினைக்கின்றேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பின்னால ஹிஜ்ரத்தினுடைய 107ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 107ஆம் ஆண்டு பிறந்த ஒரு இருக்காரு. வந்து அவரோட பேர் வந்து ஃபுதைல் இப்னு இயாத் என்று சொல்லப்படும். அவர் பேர் என்ன? ஃபுதைல் இப்னு இயாத். அவர் சமர்கந்த் என்று சொல்லக்கூடிய பகுதியில, இப்ப இருக்கக்கூடிய உஸ்பெகிஸ்தான் அந்த பகுதியில பிறந்தவர். அவர் வந்து ரொம்ப மோசமானவர். அவருடைய ஜாஹிலியா காலத்து சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைப் ஜாஹிலியா காலத்து மக்கள் மாதிரி தான் அவர் இருந்தார். ரொம்ப மோசமானவர், மிகப்பெரிய தாதா, மிகப்பெரிய ரவுடி. அந்த ஏரியால யாருமே அவர் கை வைக்க மாட்டாங்க, யாருமே இந்த மாட்டாங்க, எல்லாருமே வழிப்பறி கொள்ள அடிக்கிறது, அநியாயம் செய்யறது, இப்படித்தான் இருந்தார் அவர். இப்படி இருந்த மனிதர் வந்து அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது தெரியுமா? அவருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை குறைந்து கொடுத்தது தெரியுமா? அல் குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனம், அல் குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுறான். சூரத்துல் ஹதீத் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான். சூரத்துல் ஹதீதுடைய 16வது வசனம், மிக நீண்ட வசனம். வீட்டுக்கு போனதுக்கு நான் முழுமையாக மொழிபெயர்ப்பு பாருங்க. அல்லாஹ் தஆலா கேட்கிறான் அந்த வசனத்துடைய ஆரம்பத்துல, அலம் யஅனி லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? இன்னமே காலம் வரவில்லையா? நாளைக்கு பார்க்கலாம், நாளை பார்க்கலாம், அடுத்த மாசம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? என்ன காலம் வரலையா? நேரம் வரலையா? எதுக்கு? அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக அவர் உள்ளங்கள் பயப்படுவதற்கு, உள்ளங்கள் என்ன பயப்படலையா? பயப்படுறதுக்கு நேரம் வரலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த வசனம் வந்து அவரோட வாழ்க்கையில எப்படி அவரோட வாழ்க்கை அப்படியே திருப்பி போட்டுச்சுன்னு சொன்னா, அவர் வந்து ஒருவர் என்ன செய்யறாரு, ஒரு பெண்ணை வந்து தவறான முறையில் அடைந்து கொள்வதற்காக ஒரு பெண்ணை வந்து விரும்பி அந்த பெண்ணை ஹராமான முறையில் அடைந்து கொள்வதற்காக வேண்டி அந்த வீட்டுக்குள்ள குதிக்கிறதுக்கு அந்த வீட்டுடைய அந்த மதில் ஏறாரு. யாரு? இந்த ஃபுதைல் இப்னு இயாத்னு சொல்லக்கூடிய ஏறாரு. ஏறி வீட்டு மதில நின்றுக்கிறாரு. வீட்டுக்குள்ள குர்ஆனிய ஓசை கேட்குது, குர்ஆனிய ஓசை கேட்குது. அந்த பெண்மணி ஓதிக்கிறாங்க. என்ன வசனம்? சூரத்துல் ஹதீதுடைய 16வது வசனம், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அவர்கள் இன்னும் அல்லாஹ்வை பயப்படுவதற்கு நேரம் வரலையா? அவங்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த நேரம் வரலையா அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை கேட்டதும் அந்த மதில்ல இருந்தவர் அப்படியே ஆடி போயிட்டாரு. நானும் ஒரு முஸ்லீம் தானே, என் பேர் ஃபுதைல் இப்னு இயாத், நான் முஸ்லீம் சமுதாயத்தில், அம்மா அப்பாலாம் முஸ்லீம், அப்பா அம்மாலாம் முஸ்லீம். அப்ப நான் இன்னுமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, நான் திருந்த கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குர்ஆனிய வசனம் அவரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இருப்பா. அப்படியே மதில நீங்கால குதிச்சிடார், ஹராத்தின் பக்கம் குதிச்சிடாம அப்படியே இந்த பக்கம் குதிச்சார். குதிச்சுட்டு அப்படியே போறாரு. நட்டு ராத்திரியில நடுநிசையில ராத்திரியில போறாரு. போயிட்டு அப்படியே ஒரு சோறு ஓரமா அப்படி உட்கார்ந்துட்டு யோசிக்கிறாரு, நான் எப்படி இப்படியே இருந்தா எப்படி? நான் வந்து இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சியை வந்து மதுவிலையும் மாதுலையும் கொள்ளையடிக்கிறதுலையும் மற்றவங்க பொருளை அபாதிக்க இதுல தான் நான் மகிழ்ச்சியை நினைச்சிருக்கிறேன். இது எப்படி நான் இப்படி இருந்தா எப்படி? நான் திரும்பக்கூடாதா? நான் மாறக்கூடாதா? எல்லாம் கேட்கிறானா இல்லையா? இன்னும் உங்களுக்கு காலம் வரலான்னு கேட்கிறானா இல்லையா? எனக்கு காலம் வந்துருச்சே, நான் மாறணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது அந்த சிவருக்கு அங்கான ஒரு வியாபார குழு வந்து வேற ஊர்ல இருந்து வந்து வியாபார குழு, அந்த வியாபார குழு என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கொள்றாங்க. நாங்க வந்து இப்பதே போயிடுவோமா இந்த ஊர் விட்டு, இல்லாட்டி இருந்து காலையில போவான்னு கேட்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க இல்ல காலையில போவோம், சில பேர் சொல்ல இப்பதே போயிடும். என்ன காரணம் இப்பதே போயிடும்டா, இந்த ஏரியா என்ன யாரோட ஏரியா தெரியுமா? ஃபுதைல் இப்னு இயாதுடைய ஏரியா. அவர் நம்மளை கண்டா நம்மளை பிடிச்சா அப்படியே அபாரிச்சுவார் எல்லாத்தையும்.
அவரை யாரும் தட்டி கேட்க முடியாது, யாருமே அவரை சண்டை போட முடியாது, அந்த அளவுக்கு மோசமானவர். அவர்கிட்ட இருந்து நம்ம பொருளாதாரத்தை பாதுகாக்கணும், நம்ம இப்பவே போயிடுவோம், அவரை கண்ணுக்கு காணாம போயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்ப இது அவரை காதுக்கு விடுது. இப்ப யோசிக்க இன்னும் கவலைப்படுறாரு, இவ்வளவு மோசமான நினைக்கிறேன், நான் என்ன இப்படி மக்கள் பேசுற அளவுக்கு நான் இருக்கிறேனே, நான் இன்னும் திருந்தக்கூடாதா, அல் குர்ஆனின் என்னுடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாதா என்று யோசிக்கிறார். அந்த புதையல் புனியால் உடனே முடிவெடுக்கிறாரு, நான் மாற வேண்டும், நான் தௌபா செய்ய வேண்டும், நான் அல்லாஹ்வுக்கு முற்று முழுதும் வழிபட்டவனாக மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற பொழுதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம், நிம்மதி இருக்கின்றது. அங்கேதான் அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தை வைத்திருக்கிறான்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்து சொல்றாரு, நான் இங்க இருந்து தௌபா செய்ய மாட்டேன், ஊர்ல மட்டும் இருந்தா தெரியுதானே உங்களுக்கு, அந்த 100 கொலை 99 கொலை செஞ்சவருக்கு 100வது கொலை செஞ்சுட்டு அவரை என்ன செய்யறாங்க, ஒரு அறிஞர் சொல்றாங்க, 100வது கொலை ஒரு வணக்கவாளி, அவரை கொலை செஞ்சுட்டு 100 அதுக்கப்புறம் அந்த அறிஞர் சொல்றாரு, நீங்க இந்த இடத்துல 100 இருந்தாரு இருந்தா அவனை திருப்பி கொலையாளி ஆக்கிவாங்க, திருப்பி கொலையாளி ஆக்கிவாங்க, எனவே நீ இந்த ஊர்ல போயிருன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இவர் முடிவெடுக்கிறாரு, நம்ம இந்த ஊர்ல இருக்க கூடாது, இந்த ஊர்ல இருந்து நம்ம திருந்த முடியாது, இந்த ஊர்ல இருந்தா திருந்த விட மாட்டாங்க, ஏதாவது சொல்லி திருப்பி மாறா நம்மள பழைய வாழ்க்கை திருப்பிடுவாங்க, நம்ம நேரா காபத்துல்லாஹ் போயிடும். 1000 கிலோமீட்டர் 2000 3000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்க காபத்துல்லாஹ்க்கு நாம போயிடுவோம், போய் அங்க போயிட்டு நம்ம தௌபா செஞ்சு நல்ல மனிதராக மாறுவோம் சொல்லி முடிவெடுக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். முடிவெடுத்து அவர் என்ன செய்யறாரு, காபத்துல்லாஹ்க்கு போறாரு, மக்காவில் இருக்கிறாரு, மக்காவில் மார்க்க கல்வியை படிக்கிறாரு, ஹதீஸை படிக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு முஹத்திஸாக, மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக, மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலை அறிஞராக மாறாரு. மதீனாவில் போய் படிக்கிறாரு, நிறைய ஊர். அப்ப மக்கா மதீனாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் கடைசி என்ன பேர் தெரியுமா, ஆபிதுல் ஹரமைன், 2 ஹரம்களுடைய மக்கா மதீனாவுடைய மிகப்பெரிய வணக்கசாலி என்று பேர் அவருக்கு. யாருக்கு? இந்த ஃபுதைல் இப்னு இயாலுக்கு. இவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? அல் குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனம், சூரத்துல் ஹதீதுடைய 16வது வசனம். அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு வணக்கவாளியாக அவர் மாறுறாரு. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்க எங்கள்கிட்ட இன்னைக்கு எத்தனை வசனங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, எத்தனை வசனங்களை நாங்க ஓதுறோம், படிக்கிறோம், விளங்குறோம். ஆனா மாற்றம் ஏற்படுதில்லைன்னு சொன்னால், அந்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்களுக்கு வருதில்லைன்னு சொன்னால், நாங்கள் அல் குர்ஆனை விளங்குவதில், அல் குர்ஆனை இவருடைய வாழ்க்கையில கொண்டு வருவதில், அதனை அமல்படுத்துவதில், செயற்படுத்துவதில் நாங்கள் விடக்கூடிய குறைகள் என்பாதவர்களை, அந்த குறைகளை நிவர்த்தி செய்து இந்த ரமலானுடைய மாதம் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், அல் குர்ஆனோட இறுக்கமான தொடர்பு ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்ல மக்களாக மாறுவோம். நல்ல அந்த அழகான அந்த சந்தோஷமான அந்த வாழ்க்கை அல்லாஹ் எங்களை தருவதற்கு போதுமானதாக இருக்கின்றான். அல்லாஹ்வை நாங்கள் பிரார்த்திப்போம். அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய அல் குர்ஆன் எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தரலான்னு சொன்னால், இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு வழிகாட்டலையும் தர முடியாது என்பதை உறுதியாக நாங்கள் நினைத்து அல் குர்ஆன் எங்களை மாற்றட்டும். அல் குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். ஆதா மா இன்தி வலில் மா இன்தல்லாஹ் அஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.